ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ விட்டல் ருக்மணி சம்ஸ்தான், கோவிந்தபுரம், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் கோவில். பண்டரிபுரத்தில் எப்படி பாண்டுரங்கன் இருப்பாரோ அதே மாதிரி அழகாக இடுப்பில் கை வச்சுக்கிட்டு ருக்மணி தாயாரோட அழகாக இங்கே பாண்டுரங்கன் வந்து காட்சி கொடுக்குறார். இப்போ கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக இங்கே வந்து தினமுமே பூஜைகள் திருவிழா மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. முழுவதுமே வண்ண விளக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே பார்த்தீங்கன்னாலும் முழுவதுமே அப்படியே லைட்டெல்லாம் போட்டு அவ்வளோ அலங்காரமாக இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், ரொம்ப மிகப்பெரிய தேர் வந்து இங்கே செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அந்த செஞ்சு முடிவடையக்கூடிய நிலைமையில் இந்த தேர் வந்து இப்போது வரக்கூடிய, அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த தேர் வந்து வடம் பிடிச்சு இழுக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. சரியாக நாங்கள் வந்து வியாழக்கிழமை இங்கே இருந்தோம். அந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதில் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகள், பெரியவா, அதுக்கப்புறமாக தசாவதாரங்கள் சொல்லக்கூடிய நாராயணனுடைய 10 அவதாரங்கள் ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார், துர்கை, அப்புறம் வந்து கீழே அதெல்லாம் வடிவமைச்சு அதுலேயே வந்து தேரில் வந்து யானை 2 பக்கமும் இருக்கிற மாதிரியும் குதிரைகள் வந்து வடிவமைச்சு எல்லாமே வந்து அந்த சிற்பத்தில் வந்து செதுக்கியிருக்காங்க. சிற்பமாக அந்த எல்லாமே மரத்தில் வந்து தேர் சுற்றிலும் செதுக்கியிருக்காங்க. குதிரைகள் வந்து இழுக்கிற மாதிரி 2 பக்கமும் குதிரைகள் எல்லாம் சரி பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் அதெல்லாமே போட்டிருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது தேர், பார்க்க ரொம்ப உயரமான தேருங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஏற்கனவே என்னுடைய சேனலை வந்து கோவிந்தபுரம் நான் போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் போனதுனால திரும்பவும் வந்து போட்டிருக்கேன். கோகுலாஷ்டமி இப்போ வந்து இங்கே கொண்டாடுறதுனால இந்த வாரம் முழுவதுமே இங்கே ரொம்ப விசேஷமாக எல்லாமே வந்து திருவிழா நடக்கிறப்ப சமயத்தில் இருக்கிற மாதிரியே எல்லாமே நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சதை நினச்சி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டேங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருடைய கோவில் தான் இது. சுவாமி திருவீதி விழாவுக்காக பூக்களால் டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த சாமியை பார்க்குறப்பவே. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன். இங்கே நாங்கள் பாராயணம் கும்பகோணம் வந்ததுனால கோவிந்தாபுரமும் வந்து இதில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடச்சிதுங்க.